மாடர்ன் கிச்சன் பண்ண போகிறீங்கன்னா இந்த டிப்பு உங்களுக்கு தான். டிப் நம்பர் 1, நீங்கள் கிச்சனுடைய கவுண்டர் டாப் எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நான் குள்ளமாக இருக்கிறேன், நான் ஹைட்டாக இருக்கேன், எனக்கு வந்து ஷோல்டர் பெயின் வருது, நெக் பெயின் வருது, ஹிப் பெயின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் பெயினும் இந்த நெக் பெயினும் ஏன் வருதுன்னா, நீங்கள் கிச்சனுடைய பிளாட்ஃபார்ம் வந்து எவ்வளோ ஹைட்டில் வைக்கணுன்றதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஹைட்டுன்றது அதை விட ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஹைட்லேருந்து பாதி ஹைட் எடுத்து அதோட 5 சென்டிமீட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 160 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கீங்கன்னா பாதி ஹைட்டு வந்து 80 சென்டிமீட்டர் ப்ளஸ் 5 85 சென்டிமீட்டர் ஹைட்டில் கிச்சன் பிளாட்ஃபார்மை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2, கிச்சன் ஸ்கர்ட்டிங்னு ஒன்று இருக்குது. மாடர்ன் கிச்சனில் இதை யாருமே சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. இதனால் ஃபுட் பெயின் அண்ட் நெக் ஹிப் பெயின்லாம் வரும். அது என்ன கிச்சன் ஸ்கர்ட்டின்னு கேட்குறீங்களா? பிக்சர் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கால் வைக்கிற இடம் ஃபுட் ஸ்பேஸ், இதை நம்ம ஸ்கர்ட்டின்னு சொல்கிறோம். 10 சென்டிமீட்டர் பை 12 சென்டிமீட்டரில் இந்த கேப் இருக்கணும். இந்த கேப் ஃபுல்லாகவும் விடலாம், ஆனால் அது ஃபுல்லாக விட்டோன்னா நம்ம நிறைய டஸ்ட்டு போய் சேர்ந்துடும். அதனால் 10 சென்டிமீட்டர் பை 12 சென்டிமீட்டரில் இந்த ஒரு பாக்ஸ் டைப்பில் இந்த கேப் விட்டால் இந்த நம்ம நின்று சமைக்கும் போது நமக்கு முட்டி வந்து இடிக்காது. இதனால் நம்மளுக்கு அந்த பெயின் வராது. இந்த 2 டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு அவேர்னஸ் மேக் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.